நம்ம ஒரு காரியத்தை, ஒரு செயலை வெற்றியாய் நடத்தி முடிக்க வேண்டுமென்றால் நமக்கு என்ன தேவை? நீங்கள் ஒரு வீடு கட்டுகிறீர்கள், அல்லது ஒரு திருமண காரியம் நடத்துகிறீர்கள், அல்லது ஒரு தொழில் நடத்துகிறீர்கள். இந்த செயல்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றியாய் முடிய வேண்டுமென்றால் அதற்கு என்ன தேவை? காரியங்கள் கைகூடி வர வேண்டும். எல்லா காரியத்தையும் கைகூடி வர பண்ணும் பொழுதுதான் அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும், அந்த செயலை வெற்றியாய் செய்ய முடியும். நம்முடைய தேவன் நம்முடைய காரியத்தை கைகூடி வர பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்களேன், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய காரியத்தை நாம் வெற்றியாய் செய்வதற்கு நம்முடைய காரியத்தை கைகூடி வர பண்ணுகிற தேவன். நெகேமியா சொல்றாரு, வாசிக்கலாமா? 2வது அதிகாரம் 20வது வசனம். அதற்கு நான் மறுமொழியாக பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்கும் இல்லை பாத்தியமும் இல்லை. உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன். நான் சொல்ற நல்ல கவனம் கேளுங்க. நம்ம காரியம், நம்முடைய செயல்கள் நம்மால் வெற்றியாய் நடத்தி முடிக்காததற்கு சத்துருக்கள் எழும்புவார்கள், பிசாசு எழும்புவான், எதிரி எழும்புவான். நீங்கள் சும்மா இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு விரோதமாக எழும்ப மாட்டான். ஆனால் நீங்கள் ஒரு செயலை செய்யும் பொழுது உங்களுக்கு விரோதமாக எழும்புவான். அந்த செயல் தடுக்கப்பட வேண்டும் என்று. இப்படித்தான் நெகேமியா பாபிலோன் தேசத்தில் அர்த்தசஷ்டா ராஜாவினிடத்தில் அனுமதி வாங்கி இஸ்ரவேல் தேசத்தில் அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, ஜனங்கள் தீங்கை அனுபவிக்கிறார்கள், தேசம் தீக்கிரையாக்கப்பட்டு நிந்தைகளை அனுபவிக்கிறார்கள் என்பதை கேள்விப்பட்டு ராஜாவினுடைய அனுமதியோடு கடிதம் வாங்கிக்கிட்டு பொருள் வாங்கிக்கிட்டு இங்கே வந்து ஜனங்களெல்லாம் சந்தித்து அவங்கெல்லாம் எழுந்து கட்டுவோம் என்று சொல்லி வேலையை தொடங்கும் பொழுது சில சத்துருக்கள் சன்பல்லாத், தொபியா என்ற சில சத்துருக்கள் இவங்களை பார்த்து, நீங்களாம் கட்ட முடியாது, உங்களை நாங்கள் கட்ட விட மாட்டோம் அப்படியெல்லாம் சொல்றாங்க. அப்பதான் நெகேமியா சொல்றாரு, எங்கள் தேவன் எங்க காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். நாங்க கட்ட வேண்டியதை கட்டுவோம். நாங்க செய்கிற செயலை செய்து இந்த செயலை நாங்க வெற்றி பெறுவோம் அப்படி சொல்றாரு. இன்னைக்கு ஆண்டவர் இந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிற, இந்த 72 நாள் ஜெபத்துக்கு வந்திருக்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, சத்துரு பேசுகிற வார்த்தையை பார்த்து நீ சோர்ந்து போகாத. உன் செயலை நீ வெற்றியாய் செய்வதற்கு, அது தொழிலாய் இருக்கலாம், அல்லது வியாபாரமாய் இருக்கலாம், அல்லது வீடு கட்டுகிற காரியமாய் இருக்கலாம், அல்லது பிள்ளைகளுடைய திருமண காரியமாய் இருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, அதை நீ வெற்றியாய் செய்வ. அந்த செயலை நீ வெற்றியாய் செய்வ. அதற்கு தேவன் உன் காரியத்தை கைகூடி வர பண்ணுவாரு. தேவன் காரியத்தை கைகூடி வர பண்ணிட்டா இந்த உலகத்தில் அதை யாரும் தடுக்க முடியாது. நீ வெற்றியாய் செய்வாய். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், ஏசப்பா காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். சொல்லுங்களேன், விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிகள் கூட்டம் தானே. பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், ஏசப்பா உன் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். நீ செய்கிற செயலை வெற்றியோடு செய்வ. இந்த காரியத்தை செய்யணும்னு
நீ தீர்மானிச்ச கர்த்தர் காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறார். சக்சஸா வெற்றிகரமாய் முடிப்ப. நெகேமியா சக்சஸாக வெற்றிகரமாக அலங்கத்தை கட்டிட்டு மறுபடியும் பாபிலோன் தேசத்துக்கு போனாரு. மறுபடியும் பாபிலோன் தேசத்துக்கு போனாரு. அதே மாதிரி கர்த்தர் சொல்றாரு, நீயும் அதை சக்சஸ் பண்ணுவ. கர்த்தர் உன் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஆண்டவர் நம்முடைய காரியத்தை கைகூடி வர பண்ண வேண்டும். இந்த நெகேமியாவினுடைய காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணினதற்கு ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, நெகேமியா 1:4 வாசிங்களேன். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. பிரதர், நம்ம காரியமெல்லாம் நம்ம செய்ய ஆரம்பிச்ச நாள்ல, ஆரம்பிக்க நினைச்ச நாள்ல கர்த்தரை நோக்கி பார்க்காம மனுஷனை நோக்கி பார்க்கிறதுனால தான் அது தடையாகி நிற்கிறது, அது தோல்வி ஆயிருது. நெகேமியா அப்படி அல்ல. காதுல கேட்கிறாரு, அலங்கை இடிங்கப்பட்டு கிடக்குது அப்படி சொல்லிட்டு. அலங்கன்னா காம்பவுண்டு, எருசலேமை சுற்றில் இருக்கிற காம்பவுண்டு, மதில் சுவர் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, தீக்கிரையாக்கப்பட்டு கிடக்கிறது. அதை போய் கட்டணும். சாதாரண வேலை அல்ல, பெரிய வேலை. அதனால முதல்ல என்ன செய்யறாரு அப்படின்னா, முழங்கால் படிட்டு அழுகிறார். என்ன செய்யறாரு? அழுகிறார். ஆனா அவர் ஒரு நல்ல நிலையில இருந்தாருங்க. அர்த்தசஸ்தா ராஜாவுக்கு பானபத்திரக்காரனா இருந்தார், திராட்சரசம் ஊத்தி கொடுக்கிறவரா இருந்தார். அதாவது கவர்மெண்ட் வேலையில இருந்தார். ஆனாலும் அவருடைய தேசத்தின் மேல அவருக்கு பாரம். அழுது ஜெபிக்கிறாரு. ராஜாவுக்கு முன்னாடி இருக்கும் பொழுது துக்கமுகமாக இருக்கிறாரு. ராஜா விசாரித்து இவருக்கு லீவு கொடுத்து அனுப்புகிறாரு. இவர் புறப்பட்டு போய் எல்லாரும் மக்களை சந்தித்து அலங்கத்தை சக்சஸாக கட்டிட்டு பாபிலோன் தேசத்துக்கு திரும்பி வரார். காரியத்தை கர்த்தர் கைகூடி வர பண்ணினதினால சத்துருக்கள் எழும்பின போதும் வெற்றிகரமாக செய்தார். உங்கள் வாழ்க்கையில் தேவன் வெற்றிகரமாக செய்ய வைப்பார். நீங்கள் ஆரம்பிச்சிருக்கிறீங்களா அல்லது ஆரம்பிக்கணும்னு மனசில் நினச்சிருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், ப்ரேயர் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய காரியம் கைகூடி வர பண்ணுவார். பின்னாடி உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்களேன், ஜெபத்தை சாதாரணமாக எடை போடாதீங்க. நீங்கள் கவர்மெண்ட் வேலையில் இருந்தாலும், உங்கள்கிட்ட பணம் நிறையா இருந்தாலும், ஆண்டவர் நீங்கள் செய்ய நினைத்திருக்கிற அந்த காரியத்தை கைகூடி வர பண்ணலைன்னா அதில் வெற்றி பெற முடியாது. ஆண்டவர் காரியத்தை கைகூடி வர பண்ணணும்னா நீங்கள் நல்லா ஜெபிக்கணும். நல்ல தலைக்கு மேல் கூட கைத்தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தாங்க நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். 72 நாட்களா, 72 மணி நேரம் அதை சிந்தனையில் வைத்து தேசத்துக்காக ஜெபித்திருக்கிறோம், குடும்பங்களுக்காக ஜெபித்திருக்கிறோம், உறவினர்களுக்காக ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாய் தேவன் காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். சக்சஸ் பண்ணுவீங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், சக்சஸ் பண்ணுவீங்க, வெற்றி பெறுவீர்கள். குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால வரும். கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். தீர்க்க தரிசனமா கர்த்தர் சொல்றாரு, ஜெபிக்கிற நீங்க சக்சஸ் பண்ணுவீங்க, சக்சஸ் பண்ணுவீங்க. ஹல்லேலூயா. ஜெபம் காரியத்தை எப்படி கைகூடி வர பண்ணும்? ஜெபம் காரியத்தை எப்படி கைகூடி வர பண்ணும்? ஜெபிக்கிறவங்க வாழ்க்கையில் தேவன் எப்படி காரியத்தை கைகூடி வர பண்ணுவார்? ஒரு 3 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் பெரிய பிரசங்கமெல்லாம் பண்ணலை.
நீங்க ஜெபிக்கிற ஜெபம் தட்டும். நீங்க ஜெபிக்கிற ஜெபம் தட்டும். ரெண்டாவது கொட்டும். தலையில கொட்டும், அந்த கொட்டும் அல்ல. கொட்டுன்னு கொட்டுவாங்க பார்த்தீங்களா, அரிசியை கொட்டுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி கொட்டும். மூணாவது பார்த்தீங்கன்னா கட்டும். கட்டும். இந்த மூன்று காரியத்தையும் நாம் ஜெபிக்கிற ஜெபம் செய்யும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நம்ம ஜெபிக்கிற ஜெபம் முதல்ல தட்டும். பக்கத்துல தட்டி சொல்லுங்களேன், தட்டும். தட்டும். தட்ட வேண்டியவர்களை தட்டும். ஆண்டவரை அது தட்ட வைக்கும். தட்டுன உடனே திறக்கும். இருதயம் என்ன செய்யும்? திறக்கும். அதுக்கடுத்து கொட்ட வைக்கும். அதுக்கடுத்து கட்ட வைக்கும். இதான் ஜெபத்தினுடைய ரகசியம். இந்த நெகேமியானுடைய வாழ்க்கையில் தேவன் அதை செய்தார். வாசித்து பாருங்களேன், நெகேமியா 2:2. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து நீ துக்கமுகமா இருக்கிறது என்ன? நீ துக்கமுகமா இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே? உனக்கு வியாதி இல்லையே? இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து அல்லேலூயா. இயேசுநாதர் தட்டுறாரா? தேவன் தட்டுறாரா? நெகேமியா போய் ராஜாவினிடத்துல விண்ணப்பம் வைக்கல. தேவனிடத்துல ஜெபிக்கிறவன், தேவனிடத்துல விண்ணப்பம் வைக்கிறவன் மனுஷனிடத்துல விண்ணப்பம் வைக்க மாட்டான். மனுஷனுடைய காலை பிடிக்க மாட்டான். மனுஷனிடத்துல கெஞ்ச மாட்டான். அப்படி கெஞ்சினாலும் மனுஷனிடத்துல இருந்து இரக்கம் கிடைக்காது. முதல்ல நம்முடைய விண்ணப்பத்தை, நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர்கிட்ட கொடுத்துடணும். ஆண்டவர் தட்டுவார். ஆண்டவர் தட்டுவார். அவர் எல்லாருடைய இருதயங்களையும் தட்டி திறக்க வைக்கிறவர். யாருடைய இருதயத்தையும் ஆண்டவரால் திறக்க வைக்க முடியும். இந்த நெகேமியாவுக்குள்ளே துக்கம். ராஜாவுக்கு பானபத்திரம், அதாவது திராட்சரசை ஊற்றி கொடுக்கும் பொழுது ராஜாவை கேட்கிறாரு, உனக்கு வியாதி கிடையாது, ஆனா உன் மனசுல என்ன துக்கம், உன் இருதயத்தில் என்ன துக்கம் அப்படின்னு கேட்கும் பொழுது இவர் உண்மையை சொல்றாரு. ராஜா அதற்கு ஒப்புதல் அளிக்கிறார். நீ உன் ஊருக்கு போ. நீ போகிற வழியில நான் உனக்கு கடிதம் கொடுக்கிறேன். வழிவிடும்படியாய் அந்த தேசத்து ராஜாக்கள் உனக்கு வழிவிடுவாங்க. நீ வெற்றிகரமா போய் அலங்கத்தை கட்டிட்டு திரும்பி வான்னு சொல்லி நான் அதுக்கு தேவையான மரங்களை தருவேன், பொருட்களை தருவேன்னு ராஜாவே சொல்லி முதல்ல ஆண்டவர் தட்டுறாரு, இருதயத்தை திறக்கிறாரு. ரெண்டாவது கொட்டுறாரு. உங்களுடைய காரியங்கள் வெற்றி பெறுவதற்கு உங்களுடைய தேவைகளையும் சந்திப்பாரு. அல்லேலூயா. உங்களுடைய தேவைகளை, அதாவது இன்னைக்கு நிறைய பேருடைய காரியம் ஏன் செய்யாம இருக்கிறார்கள்? நிறைய பேர் தங்களுடைய காரியத்தை ஏன் செய்யாம இருக்கிறாங்க? மனசுல நினைச்சிட்டாங்க, ஆனா கையில் என்ன இல்லை? காசு இல்லை. காசு இல்லாம அது நிக்கி. இந்த வேலையை செய்யறதுக்கு, இந்த வியாபாரத்தை தொடங்குறதுக்கு, இந்த வீடை கட்டுறதுக்கு மனசுல நினைக்கிறாங்க, ஆனா காசு இல்லை. கர்த்தர் சொல்றாரு, நீ ஜெபி, ஆண்டவர் கொட்டுவார். நீ ஜெபி, ஆண்டவர் கொட்டுவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீ ஜெபி, ஆண்டவர் உனக்கு கொட்டுவார். கொட்டுன்னு கொட்டுவார். வாசிச்சு பாருங்களேன், நெகேமியா 2:8 வாசித்து பாருங்களேன். தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய மரங்களை ராஜாவின் வனத்து காவலனாகிய ஆசாப் எனக்கு கொடுக்கும்படிக்கும், ராஜாவின் வனத்து காவலர் ஆசாப் மரங்களை எனக்கு கொடுக்கும்படிக்கும் அவனுக்கும் ஒரு கடிதம் கட்டளையிடப்படுவதாக என்றேன். என் தேவனுடைய தயவுள்ள கரம்
என்மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். நெகேமியா என்னென்னலாம் கேட்டாரு? தேவாலயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அரணின் கதவுகளுக்கு, மற்ற கதவுகளுக்கு மரங்களை ராஜா கட்டளையிடணும். நான் தங்கி இருக்கக்கூடிய வீட்டுக்கும் மர வேலைகளுக்கு ராஜா கட்டளையிடணும்னு சொன்னபோது ராஜா கட்டளையிட்டார். வனக்காவலர் ஆசாப்புக்கு கட்டளையிடுகிறாரு, அவரும் கொடுக்குறாரு. இவர் வெறுமையாக வரல, அலங்கத்தை கட்டுறதுக்கு மரங்களோடு வந்தார். கஷ்டப்படலை. சில மாதங்களில் அதை கட்டிட்டு பத்திரமா போனார். ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ஜெபம் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொட்ட வைக்கும், மடியில் கொட்ட வைக்கும், நீ அள்ளி கொள்வாய். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உனக்காக நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பாரு. நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்ப, ஆனா நீயோ கடன் வாங்காது இருப்ப. ஆண்டவர் வானத்தை திறப்பார். வானத்தை திறப்பார்னா இந்த பூமியில் இருக்கக்கூடிய சில ராஜாக்களுடைய இருதயம், சில ஐஸ்வர்யவான்களுடைய இருதயம், சிலருடைய இருதயத்தை திறந்து ஆண்டவர் கொடுக்க வைப்பார், கொட்ட வைப்பார். அதை தேவனால மட்டும்தான் செய்ய முடியும். தேவன் காரியங்களை கைகூடி வர பண்ணும் பொழுது அந்த காரியங்கள்லாம் நடக்கும். நமக்கு அதிசயமா இருக்கும், நமக்கு ஆச்சரியமா இருக்கும். இதுவரைக்கும் கடின இருதயமுள்ள மனுஷனா இருந்தவன் இன்னைக்கு இறங்குறானே, இன்னைக்கு கொடுக்கிறானே, அதுதான் தேவனுடைய செயல். யோபுவினுடைய வாழ்க்கையில அவனுடைய முன்னிலைமையை பார்க்கலாம், அவன் பின்னிலைமையில் அதிகமாய் ஆசீர்வதிக்கப்பட்டான் என்று நம்ம பைபிளை வாசிக்கிறோம். எப்படி அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான்னா, அதாவது சுற்றுப்புறத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் அவனுக்கு கொடுத்தார்கள், உறவினர்களெல்லாம் அவனுக்கு கொடுத்தார்கள், கொட்ட வைத்தார் தேவன். ஆண்டவர் நினைச்சா நம்மளை எவ்வளவு நிரம்ப வைப்பதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லா மனுஷரிடத்திலும் பேசி போய் குடு, போய் குடு, போய் குடு, போய் குடுன்னு சொல்லி ஆண்டவர் கொடுக்க வைப்பாரு, நம்மளை எடுக்க வைப்பாரு, நம்முடைய காரியத்தை ஜெயமாய் நடத்துவதற்கு கிருபை செய்வாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த 72 நாள் ஜெபத்திற்கு வந்த உங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்காக நான் இருதய கதவுகளை தட்டுவேன், அரசாங்கத்தின் கதவை தட்டுவேன், உனக்கு வீடு கிடைக்கும் பாரு, உனக்கு வீடு சாங்ஷன் ஆகும் பாரு, நீ இந்த வருஷத்துல வீட்டு வேலையை ஆரம்பிப்ப, அந்த வீட்டு வேலைக்கான மரத்தை உனக்கு தருவேன், தேவைகளை உனக்கு தருவேன். நம்புறியா? நம்புறியா? தலைக்கு மேல கை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை, நான் எல்லாம் செய்ய வல்லவர். சில பேருக்காக தேவன் பேசுகிறாரு, சில பேருக்காக தேவன் பேசுறாரு. மனசுல நினைக்கிறேனே ஆனா செய்ய முடியலன்னு நினைக்கிற மகளே, உனக்கு தான் கர்த்தர் பேசுறாரு. நீ வெற்றி பெறுவ, உனக்காக நான் தட்டுவேன். நீ 72 நாளும் என் இதயத்தை தட்டின இல்ல, எனக்காக உன் நேரத்தை கொடுத்த இல்ல, உனக்காக நான் தட்ட வேண்டியவர்களை தட்டுவேன், கொட்ட வேண்டியவர்களை கொட்ட வைப்பேன். தலைக்கு மேல ஆவில நிறைஞ்சு அந்நிய பாஷையில. நம் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சோர்ந்து போகாதீங்க. இன்னும் கடனோடு இருக்கிறேன், இன்னும் கஷ்டத்தோடு இருக்கிறேன், அப்படியெல்லாம் நீங்கள் யோசிக்கிறீங்களா? சோர்ந்து போகாதீங்க. கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. உங்களுக்காக வானத்தை தேவன் திறப்பார். நீங்கள் நெகேமியாவை போல ஜெபிக்கிறவங்களாயிருங்க, கர்த்தருடைய காரியத்தை நேசிக்கிறவங்களா இருங்க. தேவன் அற்புதங்களை செய்வார். மூன்றாவது, கட்டுவார். என்ன செய்வார்? கட்டுவார். எதை கட்டுவார்? எதை கட்டுவார்? எதை கட்டுவார்? எதை கட்டுவார்? நம்மோடு கூட ஒரு ஆளா செய்ய முடியாதுல்ல. ஒரு ஆளா செய்ய முடியுமா? எந்த காரியத்தையும் ஒரு ஆளா என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. இப்ப அலங்கத்தை ஒரு ஆளா கட்ட முடியுமா? நெகேமியா மட்டும் கட்ட முடியுமா? அந்த இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இவரோடு கூட ஒர்க் பண்ணணும், இவருக்கு ஒத்துழைக்கணும். ஒவ்வொருத்தரும் தங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அந்த அலங்கத்தை அவங்க கட்டணும். அவங்க அலங்கத்தை அவங்க என்ன செய்யணும்? கட்டணும்.
அப்படின்னா தான் கட்ட முடியும். அப்படித்தான் கட்டி முடிக்கப்பட்டது. ஆண்டவர் ஒருத்தனா போன இந்த நெகேமியாவுக்கு ஜனங்களை இவன் கையோட கட்டினார். ஆண்டவர் இவன் கையோட கட்டினார். எப்படி கட்டினார் தெரியுமா? வாத்தமி நீங்கெல்லாம் வாங்க வாங்க, வேகமாக வாங்க, வேகமாக வாங்க. இவங்கெல்லாம் பொதுமக்கள்னு வச்சுங்க. தம்பி வா. இவங்கெல்லாம் பொதுமக்கள், இவங்கெல்லாம் பொதுமக்கள். நான் தான் நெகேமியான்னு வச்சுங்களேன். இங்கிட்டு வந்துருங்க, இங்கிட்டு வந்துருங்க. பாபிலோன் தேசத்துல இருந்து நான் வந்திருக்கேன். வந்து இவங்ககிட்ட எல்லாம் நான் ஒரு ஆளை கட்ட முடியாதுல்ல. இவங்க இடிஞ்சு கிடக்கிற வீடெல்லாம் நான் ஒரு ஆளை கட்ட முடியாது. அப்போ நான் வாரேன். வந்த உடனே கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, என் கைப்பிடி, நீ கைப்பிடி, நீ கைப்பிடி, நீ இங்கிட்டு வா, இந்த கைப்பிடி, நீ இங்கிட்டு வா, இந்த கைப்பிடி, எல்லாரையும் பாரு. எல்லாரும் என் கையை உயர்த்துங்க. நாங்கள் எழுந்து கட்டுவோம், நாங்கள் எழுந்து கட்டுவோம். என் கைகளை திடப்படுத்துகிறார்கள், என் கைகளை திடப்படுத்துறார். நீங்க சொல்லுங்க, நாங்க எழுந்து கட்டுவோம். இழுத்து கட்டுவோமா? எழுந்து கட்டுவோம். எழுந்து கட்டுவோம். என்னத்தை கட்டுவோம்? நாங்கள் எழுந்து கட்டுவோம். எங்க எரும மாட்டை இழுத்து கட்டுவோம். அப்படி அல்ல, நாங்கள் எழுந்து கட்டுவோம். எங்க காரியத்தை சக்சஸ் பண்ணுவோம். போய் உட்காந்துக்கோங்க. நல்ல ரெண்டு கைகளை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு. ஆமா, அதாவது நம்ம கூட ஒர்க் பண்ணுகிற ஆத்துமாக்களை கர்த்தர் நமக்கு எழுப்பி தருவார். நமக்கு உதவி செய்கிற ஆத்துமாக்களை என்ன செய்வார்? எழுப்பி தருவார். நம்ம ஆலயத்தை கட்டுறதுக்கெல்லாம் எத்தனை பேர் ஒர்க் பண்ணாங்க தெரியுமா? எவ்வளவு ஜனங்கள் கொடுத்தாங்க தெரியுமா? இவ்வளவு பெரிய மகிமையான ஒரு ஆலயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். இதில் அமர்ந்து நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறோம்னா இதுக்கு பின்னாடி நிறைய பேருடைய ஒர்க் இருக்குது. நிறைய பேர் கல்லர் தோட்டில் படுத்து கிடக்காங்க ஒர்க் பண்ணவங்க. உண்மையிலேயே உழைச்சாங்க. இந்த சென்ட்ரிங் போடும் பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மண்ணள்ளி போட, ஒருத்தர் ஜல்லி அல்ல, ஒருத்தர் சிமெண்ட்டும் போட, தட்டை தூக்கி கொடுக்க. விசுவாசிகள் தாங்க சென்ட்ரிங் போட்டாங்க, விசுவாசிகளுடைய கணவன்மார்கள். ஆமென். கர்த்தர் நம்முடைய கைகளை திடப்படுத்தினார. அதே மாதிரி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், உங்களை தனியா விட மாட்டார். பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்களேன், உங்களை தனியா விட மாட்டார் கர்த்தர். உனக்கு வேலை ஆட்களை எழுப்பி தருவார், உனக்கு உதவி செய்ய ஆட்களை எழுப்பி தருவார். நீ நினைச்சே பார்த்துருக்க மாட்ட. அந்த மனுஷன் கூட உனக்கு சப்போர்ட் பண்ணுவான். அது மனுஷனுடைய காரியத்தினால வந்ததல்ல, உன் காரியத்தை கைகூடி வர பண்ணுகிற தேவன் உனக்கு செய்த உதவி. ஏன்னா நீ ஜெபம் பண்ணியே, நீ ஜெபம் பண்ணியே, நீ ஜெபம் பண்ணிய மகனே, நீ ஜெபம் பண்ணியே. ஜெபிக்கிறவனுடைய காரியத்தை கண்டிப்பா கர்த்தர் கைகூடி வர பண்ணித்தானே ஆகணும். உன் காரியம் தோல்வி ஆகாது. உனக்கு உதவிகளை எழுப்பி தருவார். தடைப்பட்டு நிற்கிற வேலைகள் கூட ஸ்டார்ட் ஆகும். தடைப்பட்டு நிற்கிற வேலைகள் கூட ஸ்டார்ட் ஆகும். அப்படித்தான் நம்முடைய ஆலயமெல்லாம் கட்டப்பட்டது. நம்முடைய ஆலயம் கூரையா இருக்கும் பொழுது இதுவரைக்கும் தான், இதுக்கு பின்னாடி ஓப்பனாக இருந்தது, பேஸ்மெண்ட்டாக இருந்தது. அந்த ஸ்பீக்கருக்கு இந்த பக்கம்தான் கூரையாக இருந்தது சர்ச்சு. நான் இங்கே உட்காந்துருந்தேன், மணலெல்லாம் போட்டு அது மேலே உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு சகோதரர் வந்தார், என்னை பார்த்தார், இந்த இடத்துல ஜெபம் பண்ணார். அவராக கேட்டார், பாஸ்டர் இதுக்கு எத்தனை மூடைகள் ஆகும் அப்படிலாம் கேட்டார். சரி நம்மளும் அதை ஏற்பாடு பண்ணுவோம் அப்படி சொல்லிட்டு அவர் முயற்சி பண்ணினார், ஸ்டெப் எடுத்தார். நிறைய மக்கள் ஒரு மூட்டை 2 மூட்டை அப்படி சொல்லிட்டு சிமெண்டெல்லாம் வாங்கி கொடுத்தார்கள். ஒரு குறிப்பிட்ட நாள் இந்த சென்ட்ரிங் போடப்பட்டது. ஹல்லேலூயா. அதில் கூட பாருங்களேன், பாதியில் சென்ட்ரிங் நிற்கிது, சல்லி இல்லை. அதே சகோதரர் என்ன செய்தார்னா, வண்டி எடுத்துகிட்டு போய் எங்கேயோ தட்ட போய்கிட்டு இருந்த டக்கரை திருப்பி கொண்டு வந்தார். அவர் பேர் என்ன, யாருன்னா ரஜினி பிரதர். நல்லா கைத்தட்டி ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துவோம். அதாவது இன்னைக்கு நம்மளை ரோட்டில் பார்த்தாலும் கண்டுக்கிற மாட்டார்.
ஒரு சோத்திரம் கூட சொல்ல மாட்டார். ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் கொண்டு வந்தாருங்க. நான் விசுவாசிக்கிறேங்க, கர்த்தர் நம்முடைய காரியத்தை கைகூடி வர பண்ணுகிறது. தலைக்கு மேல் கூட கைத்தடி தேவனை மகிமைப்படுத்துங்க. உங்க காரியத்தையும் கர்த்தர் கைகூடி வர பண்ணுவார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? கலங்காதே. உன் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் இதயங்களை தட்டுவார், ஆசீர்வாதங்களை கட்டுவார். உன் கூட ஆட்களை கட்டுவார், உன் கையில ஆட்களை கட்டுவார். நம்புறீங்களா? நம்முடைய சபைக்கு இன்னும் நிறைய ஆத்துமாக்களை தருவாரு, கொடுக்கிற ஆத்துமாக்களை தருவாரு, ஜெபிக்கிற ஆத்துமாக்களை தருவாரு. இதை விட பெரிய சர்ச்சு கட்டுவோம். தேவனுடைய தரிசனம் நிறைவேறும். சின்னவன் 1000 ஆவான், சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் என்ற திட்டம் தரிசனம் நிறைவேறும். எத்தனை பேர் நம்புறீங்க? சிலரை கலட்டுவார், சிலரை கட்டுவார். நீங்க ஆண்டவருக்கு சரிப்பட்டு வராதுன்னு நினைச்சா கலட்டிடுவார். ஆனா உங்களை ஆண்டவர் பயன்படுத்த நினைச்சா கட்டிடுவார். காரியம் கைகூடி வர பண்ணும் நம்முடைய தேவன். அதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். நீங்க உங்க வாழ்க்கையில நல்ல ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் 72 நாள் ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க, 50 நாள் ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க, 70 நாள் ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க, 70 மணி நேரம், 72 மணி நேரம், 50 மணி நேரம் ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க. இன்னும் நீங்கள் ஜெபியுங்கள், ஜெபத்தை விட்டுறாதீங்க. நீங்கள் ஜெபிக்க ஜெபிக்க நெகேமியா அலங்கத்தை கட்ட தேவன் உதவி செய்தது மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் கட்ட இந்த இயேசு உதவி செய்வார். அல்லேலூயா. அப்படி கண்களை மூடி நம்ம ஜெபிப்போமா? எத்தனை பேருடைய காரியத்தை தேவன் கைகூடி வர பண்ணணும்னு விரும்புறீங்க? உங்க கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவீங்களா? உங்க மனசுல நினைச்சிருக்கிற காரியங்களை எத்தனை பேருக்கு ஆண்டவர் கைகூடி வர பண்ணணும்னு விரும்புறீங்க? உங்க கையை உயர்த்தி, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். சகோதரிகளை, பிரதர்ஸ், உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஏதோ ஒன்று தொழில் ஆரம்பிக்கணும் அல்லது ஒரு கடை ஆரம்பிக்கணும்னு நீங்க மனசுல நினைக்கிறீங்கல்ல, ஒரு வீடு கட்டணும்னு மனசுல நினைக்கிறீங்கல்ல, என் பிள்ளைக்கு திருமணத்தை நடத்தணும்னு மனசுல நினைக்கிறீங்கல்ல, கர்த்தர் காரியத்தை கொண்டு வருவார், காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். ஓ தேவனே, இந்த கை உயர்த்திருக்கிற இந்த ஆத்துமாக்களை பிளஸ் பண்ணுவீராக. இந்த கை உயர்த்திருக்கிற இந்த ஆத்துமாக்களை ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. கிருபைகள் தாங்கட்டும், இரக்கம் தாங்கட்டும், தயவு தாங்கட்டும். ஜெப ஆவியினாலே நிரப்புங்க, மன்றாட்டின் ஆவியினாலே நிரப்புங்க, கிருபையின் ஆவியினாலே நிரப்புங்க. எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா, உயர்த்துங்க. பிள்ளைகளுடைய காரியம் கைகூடி வருவதாக இயேசுப்பா. பிள்ளைகளுக்கு காலேஜில் சீட்டு வாங்கணும், என் பிள்ளை நல்லா படிக்கணும்னு நினைக்கிற பிள்ளைகளுக்கு காரியம் கைகூடி வருவதாக இயேசுப்பா. ஆண்டவருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இந்த ஜெபத்தை ஆரம்பம் முதல் நீங்க நடத்தினதற்காக நன்றி, கனத்தை மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.